பாருங்க, கீழே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி நம்ச்சியில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. எனக்கு ரைட் சைடில் எவ்வளோ பெரிய ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு பாருங்க. ஐயோ, செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஏங்க சம்பவம் பண்ணிட்டாங்க, ஆற்றுக்குள்ளேயே சம்பவம் பண்ணிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். என்னடா கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நான் ட்ரிம்மர் வச்சுருந்தேங்க. ட்ரிம்மரோட அந்த ஹெட் வந்து உடஞ்சி இந்த மாதிரி கந்தரகோலமாயிடுச்சு. சரி, ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்ஜிலிங்கில் இருக்கோங்க. நேற்று வந்து ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்து போயிடுச்சுங்க. நாம் என்ன பண்ணோன்னா, சிலிகுரியிலேருந்து ஃபஸ்ட்டு நேபாள் பார்டர் போயிருந்தோம். நேபாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெச்சினா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிகுரியிலேருந்து டார்ஜிலிங் வந்தோங்க. அப்பா சரியான ஒரு தலைவலிங்க. கீழேருந்து மேலே வரதுக்கு 40 கிலோமீட்டர் தான். அந்த 40 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு பென்ஸு, அந்தளவுக்கு ஏர்பின் பெண்ட் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ரெண்டாவது நம்மளோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரில, நம்ம கோபுரம் வேறு ஆனே ஆகலைங்க. பேட்டரி சார்ஜ் போட்டுமே ஆன் ஆகவே இல்லை. சரியான வெக்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தால் மழை, சரியான மழை, எல்லாமே நனைஞ்சிருச்சு, நாரி போயிடுச்சுங்க. எல்லாமே நனைஞ்சு ஏதோ ரெயின் கீரை போட்டிருந்ததுனால நான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த மலையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, மதியானமும் சரியாக சாப்பிடலன்றதுனால சரியான பசின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் தேடினா, நான் இருந்த இடத்துலேருந்து நடந்து வந்திருந்தா வெறும் 500 மீட்டர் தாங்க. ஆனால் இந்த கூகுள் மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து ட்ராவலிங்கில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசமான வழியெல்லாம் காமிச்சு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் ஒரு மவுண்டனோட டாப்புங்க. மவுண்டனோட டாப்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் ரெசிடென்சி தான் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு டெட் எண்டில் போய் வண்டி மாட்டிக்கிச்சுங்க. நைட்டு கையில் கேமராவும் உள்ளதை காட்டுறதுக்கு, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. நான் போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிஃபில் போய் மாட்டிக்கிட்டேன். அதிர்ஷ்டவசமாக வந்து வண்டியை அப்படியே கையிலே தள்ளி வண்டியை திருப்பி எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சத்தியமாக ஒரு பெரிய அட்வென்ச்சரு, ஒரு பயங்கரமான சம்பவம். அதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இந்த கூகுள் மேப்பை நம்பி மவுண்டன்ஸில் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் லோக்கல்ஸ்ட்டை வழி கேட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருந்துச்சு, பபுள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நீட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது சீசன் டைம் அப்படின்றதுனால அவங்க 620 ருபீஸ் வந்து கம்மியாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் பேசி பார்த்தேன், மணி 10 ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமையும் எடுத்தாச்சு. ஆனால் பே பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் இந்த ரூமு. ஸோ இன்றைக்கான டார்கெட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் வந்து சிக்கிம் போக போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர். ஸோ சிக்கிமை போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம கீழே இறங்கி அசாமுக்குள்ளே போகிறோம். மறுபடியும் சிலிகுரி வந்து தான் போகணும். ஆனால் டார்ஜிலிங் நம்ம வர மாட்டோம். இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது இறங்குறதுக்கு, அந்த ரூட் வழியாக இறங்க போகிறோம். நேற்று கேமரா பிரச்சனை ஆனதுனால என்னால் டார்ஜிலிங்கை வந்து நம்ம மேலே ஏறுறதை வந்து எதுவுமே என்னால் காட்டவே முடியல. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஊட்டி வந்து சீசன் டைமில் போனால் எப்படி இருக்குமோ அதை விட ட்ரிபிள் த டைம் செம்மையாக இருந்துச்சுங்க. சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு அட்டகாசமான இடம் டார்ஜிலிங். ஆனால் நீங்கள் டார்ஜிலிங் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை நிறையா வேணும். அதே மாதிரி ஏகப்பட்ட டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு. நம்ம 2 வீலர்ன்றதுனால பூந்து வந்தாச்சு. போலீஸ்லாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே சொல்லவே இல்லை. பட் நீங்கள் டார்ஜிலிங் வரீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 நாள் லீவ் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5-6 நாள் சேர்த்து லீவ் பிளான் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். வாங்க, மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து மோட்டோ விளாகிங்கில் பேசிக்கலாம். ஃபுல்லாக லோட் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டம். முருகா பத்திரமா போகணுப்பா. இப்போ நம்ம வந்து சிக்கிம் போகிறோம். சிக்கிம் வந்து இங்கேருந்து 45 கிலோமீட்டர் தான். என்ன அன்லாக் ஆக மாட்டேங்குது. நச்சி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிமில் இருக்கக்கூடிய சவுதர்ன் பார்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி காட்டுது பார்த்தீங்களா. நான் அதனால தான் ரொம்ப டீப்பாக போயிட்டு ரூம் வந்து ஸ்டே பண்ணல. இவருங்க க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஒரு பூனைக்குட்டி. நம்மளை பார்த்து பயந்துருச்சு அது.
ஓகே, இப்போ நான் வந்து உங்களை சிட்டிக்குள்ளே போகிறேன். பாருங்களேன், மேலே வந்து ஒரு சந்தை மாதிரி ஏதோ இருக்குங்க. அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். மேலே போனீங்கன்னா ஒரு சின்ன சந்தை மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மால் ரோட் சொல்லுவாங்க. மால் ரோட் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. இங்கே பாருங்க, அப்படியே பனி வந்து அப்படியே உரசிட்டு, இவ்வளோ நேரம் வந்து உரசிட்டு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ நம்ம ஊட்டியில் மாதிரி தான், பட் ஊட்டியை விட இங்கே கிளைமேட் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பக்கத்துலேயே வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து சிக்கிமில் இருக்குன்றதுனால இந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சில்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கீழே போனீங்கன்னா வேர்க்குங்க, பயங்கரமாக வேர்க்கும். இங்கே பாருங்க, நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கோ 2 வீலரை பார்க் பண்ணுறதுக்கோ பெரிய அளவில் வந்து இடமே கிடையாதுங்க. நம்ம தேடி அலையணும். எல்லா இடத்துலையும் போலீஸ், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. போலீஸ் சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இங்கே நடந்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணணும். அதுதான் வந்து இவங்களோட மெயின் மோட்டிவே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நின்றுட்டு இருக்கும்போது இப்படி போகணும்னு சொல்லிச்சுல, இப்போ பாருங்கள் திரும்பி போ அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம திரும்பணும். பின்னாடி வந்து பெருசாக வெஹிக்கிள்ஸ் இல்லை, அதனால் யூட்டர்ன் போட்டலாம். இங்கே அங்கே பாருங்க, அப்படியே வந்து உரசிட்டு போகுங்க. மேகம் வந்து அப்படியே உரசிட்டு போகும். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து இந்த க்யூவில் நிற்கக்கூடாது. நம்ம இந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் போகவே முடியாது. அதனால் என்ன பண்ணோம்னா, கிடைக்கிற எல்லா கேப்லையும் சொருகிடணும். சரிதா உங்களுக்கு? ஸோ இப்போ கரெக்டாக காட்டுது. இங்கே பாருங்க, ரெட்லையும் அதி தீவிர ரெட்டாக காட்டுது. ஐயோ, 2 மணி நேரமா? தாங்கவே முடியாது சாமி. நான் ஏற்கனவே நேற்று வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. நானும் வந்து க்யூவில் நின்றுட்டே இருந்தேன். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டார்ஜிலிங்கோட அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து என்னால் நேற்று காட்ட முடியல. அந்த பழங்காலத்து ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து இங்கே கேரேஜில் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தேன்னு வச்சுங்க, பங்கமான டைம் ஆகிடும். அதனால் அதுக்கெலாம் டைமில் நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, திருப்பி இங்கே வந்துட்டோமா? ஓகே, நம்ம இப்படி தான் போகணும். ரூட் இது தான். போகிற வழியில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒருவேளை அந்த ட்ரெயின் ட்ராக்ஸோ இல்லை ட்ரெயினோ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரோட்டுக்கு நடுவுலே போகுங்க. பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கரெக்டாக வீல்ஸ் எல்லாமே அந்த ட்ரெயின் பாத்துல மட்டும் செம்மையாக ஸ்கிட் ஆகும். நான் போய் ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் போராடி வண்டியை வெளியில் எடுத்து வர்றதுக்குள்ளே அப்பா 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 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க, கீழே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த மவுண்டன்ஸ்க்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறது நல்லா தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மவுண்டன்ஸ்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். அப்படியே கிளைமேட் இங்கே வந்து வேறு மாதிரி மாறிடும். நான் வந்து ஒரு 9000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டெஸ்டினேஷனில். அதில் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் கழிச்சிருவோம். நம்ம வந்து ஸ்ரீநகர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் ஒரு 500 கிலோமீட்டர் கழிச்சிருவோம். ஒரு 8500 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. இந்த 8500 கிலோமீட்டர் ஹிஸ்ட்ரியில் நான் வந்து இந்த கிளைமேட்டை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 2வது இடம் இது தாங்க. ஃபஸ்ட் இடம் வந்து நம்ம லேல வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அது வேறு லெவல் அல்டிமேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அந்த பனி மழை, அந்த மழை வந்து எப்படி வருதுன்னா, அந்த பனி வந்து நம்மளை அப்படி கிராஸ் ஆகி போகுது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாமே அப்படியே மழையாக அப்படியே பெய்யுதுங்க. பிரச்சனை என்னென்னா, சடனாக மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா கொளுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. கொளுத்தி எடுக்குது. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ணிட்டேங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன். அதனால் எனக்கு இந்த டார்ஜிலிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹெவி க்ரௌடுங்க. ஹெவி க்ரௌடு, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹெவி க்ரௌடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து பார்க்கிங்க்கு வழி இல்லாமல் எங்கெங்கேயோ கொண்டாந்து காரை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நடந்து போயிருப்பாங்க எல்லாருமே. பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்காது, ஏன்னா அவ்வளோதான், அந்த ரேடியஸ் விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு. ஸோ நம்ம டார்ஜிலிங்கோட மெயின் ரேடியஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். ஏன்னா நேற்றே வந்து நான் பார்த்துட்டேன், ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கோட மெயின் ரேடியஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், நிறையா ஷாப்ஸ் இருக்கும்.
ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்போ ஃபுட்டெல்லாம் இன்னும் அவ்வளோ ஹை ப்ரைஸ்லலாம் விற்கலைங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு பிளேட் நூடுல்ஸ் வாங்கினா எவ்வளோ 40 ரூபா. அதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சாங் ஏதோ ஒன்று சொன்னாங்க ஒரு பேர். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அத்தம் முங்கியம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸு செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு 40 ரூபா ஒரு சின்ன பிளேட்டில் கொடுத்தாங்க. மழை வேறு இப்போ தாங்க பேஞ்சிருக்கு. மழை வருதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் கவர் பண்ணிட்டேன். ரெயின் கியரை மட்டும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒருவேளை பேஞ்சிச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லைனா ஃபுல்லாக கப்புன்னு அடைச்ச மாதிரி ஆகிடுமா. சரி, அதனால் ரெயின் கியர் பேண்ட்டையும் மேலே போடுற அந்த ஜாக்கெட்டையும் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை மறுபடியும் மழை வேகமாக பேஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஏன்னா இது அதை போட்டு திருப்பி கலட்டி திருப்பி போடுறதே ஒரு பெரிய வேலை. ஸோ அதனால் வேகமாக மழை பெஞ்சால் கூட டக்குன்னு வண்டி ஏதாவது ஒரு ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வில்லேஜ் இருக்குது, ஃபுல்லாகவே மக்கள் இருக்காங்க. சிக்கிம் வந்து ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்குங்க. ஒருவேளை நான் ட்ராவல் பண்ணுற இந்த ரூட் வந்து குவைட்டாக இருக்கா இல்லை என்ன எனக்கு தெரியல. அங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், மவுண்டன்ஸோடு சேர்ந்து அந்த மேகங்கள் போகிறது. மக்கள் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அழகான பூக்கள் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து நிறைய இங்கே இருக்குங்க. வந்துருச்சுங்க இந்தா மழை வந்துருச்சுங்க, ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து ஏதாச்சும் இடம் வந்துச்சுன்னா வண்டியை பார்க் பண்ணி ஓரமாக நிப்பாட்டிடுவேன். எனக்கு இந்த ரெயின் கியரை போடுறது கலட்டுறது அது ஒரு மாதிரி நேற்று கடுப்பாயிருச்சுங்க. என்ன போட்டாலும் கண்டிப்பாக நம்ம நனைய தான் போகிறோம். அதனால தாங்க கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு எனக்கு. இதில் நான் கேமரா வேற பாதுகாக்கணுங்க. நண்டு காவோன் பேர் பார்த்தீங்களா, நண்டு காவோன். ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கெலாம் வந்தாதாங்க அப்படியே அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அது வேறு மாதிரி. என்ன சொல்கிறது, இப்போ பாருங்கள், இப்போ மழை இன்னும் வேகமாக பிடிச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டப்புன்னு ஒரு கடையை பார்த்து வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அப்போலே ஒரு கடை வந்துச்சு, அங்கேயே நிப்பாட்டிருக்கலாம். இங்கே ஒரு கடை இருக்குது, அம்மா இங்கேயும் ஒரு கடை இருக்குது, அம்மா இங்கேயும் ஒரு கடை இருக்குது இருந்து. ஸோ இந்த கடையில் இருக்கவங்க தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட, அது எப்படிங்க சொல்கிறது, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் டீ போட்டு கொண்டாந்து கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, எங்களோட கிஃப்ட்டு
எங்களோட சின்ன உபசரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம குடிக்கிற டீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டஸ்ட்டு தான். இவங்க கொடுத்த டீயில் வந்து அந்த லவ்வையும் சேர்ந்து கலந்து கொடுத்துருந்தாங்க. அப்பா, அந்த பாட்டிக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போங்க, எங்கள் ஊர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா இங்கே சிக்கிமை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியுது. அந்த பாட்டிக்கும் கூட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க என்கிட்ட. நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கோம், நம்ம எவ்வளோ நல்ல விதமாக எல்லாத்திட்டையும் நடந்துக்கிறோமோ அது மாதிரி தாங்க மற்றவங்களும் நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. மற்றபடி அவங்கவுங்களோட லைஃப்பையும் லைஃப் ஸ்டைலையும் வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ராவல் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. நம்ம எவ்வளோ ட்ராவல் போனாலும் சரி, எங்கே இடத்துக்கு போனாலும் சரி, மக்கள் நம்மக்கிட்ட வந்து நல்லா தான் நடந்துக்குவாங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருப்பாங்க. பீகார்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தப்போ பசங்க ஒரு 30 பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேமராவில் பேட்டரியே இல்லை, ஒரு லாரி வந்து கவுந்து கிடந்துச்சு, ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம போன டைமில் 30 பேர் சுற்று போட்டு, பையா எங்கேருந்து வரீங்க, இதுதான் யூடியூபா கேமராவா அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. இவ்வளோ பேர் இருக்காங்களே சுற்றி, வண்டி வேறு எரிஞ்சிட்ருக்கு, பசங்க அதை விட்டுட்டு நம்மளை சுற்று போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து நம்ம ஜூஸு சம்திங் ஏதோ வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். அங்கேயும் அதே மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. ஸோ பீகாரை பொறுத்தளவு பெருசாக இங்கிலீஷ் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க. ஹிந்தி மட்டும்தான் பீகாரில் வந்து நல்லா பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது படிக்காத தற்குறி, ஒன்றுமே தெரியாத தற்குறி. ஹிந்தி தான் இந்தியாவோட மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்கிட்ட பேசினா, நான் அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். சரி, அதெல்லாம் விட்டுரும், விடுங்க, அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி நல்ல மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகுதுங்க. நம்ச்சி வந்து சிக்கிமோட சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு பெரிய டவுன் மாதிரி தான். எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குங்க. எங்கெங்க எப்போ பார்த்தாலும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் மழை வந்து பிரித்து மேய ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம எங்கே போகணும், லெஃப்டில் போகணுமா ஸ்ட்ரைட்டாக போகணுமா? பாருங்கள், நிறையா ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க நம்ச்சியில். இதுக்கு மேலே போகணுன்னு எனக்கு ஆசை. நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ண விடலை. எனக்கு வந்து நம்ச்சி சிக்கிம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வரணும் மறுபடியும் சிக்கிமுக்கு. சிக்கிம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி. சிக்கிமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். எந்த ஸ்டேட் போனாலும் சரிங்க, இந்த மாதிரி மவுண்டன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு ஓகேங்க, சிட்டியோட சென்டருக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு அழகான சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கடையை கண்டுபிடிச்சி வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு 5 மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னா 9 மணிக்கு வந்து சிலிகுரி போயிடலாம். சிலிகுரிக்கு டைரெக்டாக ஒரு ரூட் இருக்குது. எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் வரும். 4 ஹவர்ஸ், 10 மணின்னு வச்சா கூட 4 ஹவர்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம். நார்மலாக இருக்குங்க. டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். மழை பெஞ்சிட்ருக்கு நசன்னு. இங்கெல்லாம் அப்படி தான் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு மெயின் ஸ்கொயர் போலங்க. இங்கே பாருங்கள், மக்கள்லாம் வந்து கேதர் ஆகிறதுக்கான ஒரு இடம் போல். இன்னும் கூட போகலாம். இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ இங்கே வந்து பார்க்கிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹாஸ்பிட்டலாக என்னது இது தெரில, பயங்கரமாக இருக்குது. ஒரு ரவுண்டானோம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து அந்த சைடு அதர் பார்ட் ஆஃப் பஜார் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருங்க, நீங்கள் அங்கே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம சுற்றி அந்த பஜாருக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த பஜார்லேருந்தே நம்ம வந்து ஈஸியாக இதுக்கு போயிடலாம். அதுவும் இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் போகுது பாருங்கள் பஜார் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டட் லைன் இங்கே இருக்குது. பாருங்கள், சிலிகுரி இந்த ரோடு தாங்க. ஓகே, ஸோ பார்க்கிங் இங்கே இருக்குது. பார்க்கிங்கில் போய்ட்டு
அகைன் இப்போ நம்ம வந்து மேலே போகணுமா கீழே போகணுமா? சரியா தான் இவ்வளோ பேர் நிற்கிறான், இல்லை இவ்வளோ பார்க்கிங் இருக்குது. ஸோ இது வந்து வியூ பிளேஸ் மாதிரி நினைக்கிறேன். வரும் வந்து உள்ளே என்னங்க எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்காங்க. போக முடிஞ்சால் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு நல்ல இடமே கிடைக்க மாட்டேங்குதுங்க நமக்கு வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அந்த சைடு நின்றுட்டு இருந்தோமா, இந்த பக்கம் சுற்றி விட்டாங்களா, மேலேருந்து கீழே வந்தோமா, இப்போ மறுபடியும் சுற்றி 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 நேராக இங்கே வந்தாச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த பைக்கை வந்து பார்க் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு இடம் நம்ம கிடைக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அப்படியே நடந்து பஜாருக்குள்ளே போயிடலாம். ஓகே. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல பஜார், இதுதான் அந்த பஜார். சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து வண்டி வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, பின்னாடி இருக்க பார்க்கிங்கில் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வரோம். அடையமா மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்த ஒரு ஆள் நம்மளாக தான் இருப்போம். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பாருங்கள். சோலோவாக இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கோங்க, பார்த்துக்கோங்க. சும்மாலாம் கிடையாது, அசால்ட்டாக வந்திருக்கோம். பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் காட்டுறேன் பாருங்க. இங்கே ஸ்டாச்சுவாக அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நாம் இருக்க இடத்துல இந்த சிக்கிமோட ஹை ஆல்டிடியூட் பாருங்கள். ஸோ இந்த மலையிலே வந்து இவங்க செம்மையாக வந்து குறித்து வச்சுருக்காங்க. கப்ரு நார்த் 7338 மீட்ரு. அங்கே பாருங்கள், கஞ்சன்ஜங்கா 8586 மீட்ரு, ரத்தாங் 6000 6600, காப்ரு டோம் 6600 மீட்ரு. ஸோ இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு மவுண்டன்ஸோட இந்த அளவு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் காட்டுற பாருங்க, செமையாக பண்ணியிருக்காங்க செவுத்தில். இங்கே பாருங்கள், நகாடாக் மான்செரி நம்ச்சியில் இருக்குங்க. இங்கே ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்கும் போல். அதே மாதிரி கோபுரோவில் இருக்க பேட்டரி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், புத்தர் டெம்பிள் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் நம்ச்சியோட பஜார் இருக்குது. இந்த பக்கம் 1970s அந்த பஜார் எப்படி இருந்துச்சு, 1970s இந்த நம்ச்சின்ற டவுன் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த டெம்பிள்லாம் எப்படி இருந்துச்சு, 1990s எப்படி டெவலப் ஆயிருந்துச்சு, ஓல்டு டாக்ஸி பார்க்கிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ச்சியோட ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ அதே மாதிரி நம்ச்சியில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ச்சியோட சிட்டி சென்டர்லேருந்து எங்கெங்கே போகலாம், என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மேப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒருக்கா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பாப்புலேஷன், பீப்புள்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதையும் கூட நீங்கள் ஒருக்கா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணணுங்க. சிக்கிமில் வந்து சவுத்து நார்த்துன்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரில. இங்கே பாருங்கள், ஒரு கிங்கோட டெம்பிள் ஒன்று இருக்குது, குரு பத்ம ஷாம்பவா சம்த்ருப்ஸ் பாருங்கள். இப்படி ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது, மேலே பேர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைனலாக நம்மளோட சிவா சித்தேஸ்வர் தம் நாம்ச்சி. இங்கே பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்கா, வேற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து சென்ட்ரல் பார்க் ஆஃப் நம்ச்சி. எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போமா. ஸோ இவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ச்சியில் வந்து செலவு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவர் தாங்க பானுபக்தா ஆச்சாரியா. ஸோ இவருக்காக இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள்,
இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேபாளி லாங்குவேஜ் அண்ட் ஃபஸ்ட்டு poet இன் நேபாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி நேபாளோட ரீஜனாக தான் இருந்திருக்கு. Translated the epic Valmiki Ramayana from Sanskrit to Nepali, popularizing both the epic and the Nepali language among the common mass. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை வந்து வால்மீகி எழுதினார் இல்லையா, அதை வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து நேபாளிக்கு வந்து மாற்றி எழுதியிருக்காரு. அது மூலமாக லாங்குவேஜ் வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சில காவியங்களையும் படைச்சிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு போயட், லாங்குவேஜ் போயட்டுங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. நம்ம இப்போ நம்ச்சியிலேருந்து கிளம்பலாம். நம்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நியரஸ்ட்டு டூரிசம் லொக்கேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வால்லே பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ நான் கடையில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. 4:30 சம்திங் நம்ம வந்தோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கும்போது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்குவோம். அது மாதிரி எதுவுமே வேண்டாம். ஏன்னா கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கிளம்பலாம். பாய் நம்ச்சி. சிக்கிமுக்கு ஒரு பாய். ஆனால் நான் மறுபடியும் வருவேன். இங்கே பார்க்குறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போக மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பை முடிச்சிடுவோம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டிங்க, சான்ஸே கிடையாது. ஸ்பெஷலி அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த சென்ட்ரல் பார்க்லேயே அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரில் இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணி வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அவங்க அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த ரோப் காரா என்னன்னு தெரியல, பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க? கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு இருக்க பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. மேபி அந்த வைல்ட் அனிமல்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி வேட்டெல்லாம் வெடிக்கிறாங்களா? ஒன்றும் தெரில. ஓகே, இது வந்து நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய வழி. பாருங்கள், சிலிகுரி 91 கிலோமீட்ரு. போகிற வழியில் ஏதாச்சும் இந்த டே லைட்டுக்குள்ளே பார்க்க முடிஞ்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சிக்கிம் விட்டு கிளம்ப போகிறோம். மறுபடியும் சிலிகுரிக்கே போக போகிறோம். சிலிகுரி நேற்று வந்தோம், ஆனால் பெருசாக நான் கவர் பண்ணல. சிலிகுரி கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சிலிகுரி வந்து ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சிலிகுரி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேபாளோட பார்டர் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி சிக்கிம் வர்றதுக்கான முக்கிய ரூட்டும் அதுதான். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் போகிறதுக்கான முக்கியமான ரூட்டும் அதுதான். நாம்ச்சி டு சிலிகுரி போகிற ரோடு பாருங்கள், எவ்வளோ எம்டியாக எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ரோடும் நல்லா இருக்குங்க, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் வேறு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால லைட்டாக கொஞ்சம் டே லைட் வந்து போயிடுச்சு. ஃபுல்லாக ஃபாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே வந்து நாமளும் கீழே போயிடணுங்க. ஏன்னா இது வந்து ஹெவி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போகிற டைம் வந்து அதிகமாகிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குயிக்காக கீழே போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக போயிடலாம். நம்ம ஏறி வந்தப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஏறி வந்தோம். மவுண்டன் எப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள். மெயின் ரோடு, மெயின் சிட்டியை கனெக்ட் பண்ணுற ரோடெல்லாம் சும்மா அல்ட்டியாக போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. தாராளமாக வரலாம். இவ்வளோ எம்டியாக இருக்குது. ஏன்னா டார்ஜிலிங்கில் வந்து பயங்கரமான சீசன் போயிட்டுருக்குங்க. ஏன் வந்து சிக்கிமில் வந்து அவ்வளோவா டூரிஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஒருவேளை எல்லாருமே மெயின் டூரிஸ்ட்டு அட்ராக்ஷனை நோக்கியே தான் போகிறாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மவுண்டன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வால்பாறை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வால்பாறையில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறப்போ பெருசாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2014 சின்ஸ் இப்போ வரைக்கும் நான் வந்து வால்பாறை வந்து அடிக்கடி போயிட்டுருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் க்ரௌட் வந்து அதிகமாகிடுச்சு ஒழிய நான் போயிட்டு இருந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டூரிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்லி வால்பாறை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா வால்பாறை வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பொழிவு கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை. அதனால் வந்து பெருசாக யாரும் அங்கே அதிகம் வர மாட்டாங்க. எப்போனா கிளைமேட் மாறும், எப்போ வேணால் மழை வந்து திருப்புன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து வருஷத்தில் 365 நாளும் அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் வால்பாறை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ தமிழ்நாடுக்கு அடுத்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து சிக்கிமே அந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்திட்டேன். ஸ்பெஷலி வந்து நாம்ச்சிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து சவுத்து சிக்கிம்ங்க, நார்த்து சிக்கிம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை பசேர்னு சும்மா தலன்னு இருக்குது. ஆனால் இதே டைமில் இப்போ சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. 2-3 நாள் மழை பெஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சான்.
நம்ம ஊரும் இதே மாதிரி முழுக்க முழுக்க மழை பெய்யக்கூடிய ஊராக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம வந்து கடல் கிட்ட இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ண முடியும், அடிக்கடி மழை பெய்ய வேணால் வைக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் டைமில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 மரத்தையாச்சும் நட்டு கண்டிப்பாக வளர்க்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் வார்மிங்கோட பேட் எஃபெக்ட், நாம் போன எல்லா ஸ்டேட்டையும் பாருங்கள், நாம் ட்ராவல் பண்ண எல்லா இடங்களையும் பாருங்கள், எல்லா இடங்களுமே அந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்டில் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். சிக்கிம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில, ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா நம்ம வந்த டைம்னு பார்த்து மழை பெஞ்சு நல்லா பச்சை பசேர்னு அழகாக செழுமையாக இருக்குது. அதனால் எனக்கு சிக்கிம் தெரியல என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸப்ட் சிக்கிம் மற்ற எல்லா ஊருமே வந்து ட்ரையாக தான் இருக்குது. சிம்லாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பனி வந்து பெய்யக்கூடிய ஒரு ஊர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிம்லாவில் ஃபுல்லாகவே இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றி நான் சொல்லிகிட்டே போவேன், எல்லா ஊர்லேயுமே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது ஒரு 2 மரத்தை வந்து நட்டு வைங்க. அந்த 2 மரம் நம்ம எல்லாத்தையுமே காக்கும். நம்மளோட எதிர்கால சந்ததியினை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே விஷயத்தை நான் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போய் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டம் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டான ஆட்கள் கூட நான் வந்து கனெக்ட் ஆகுறப்ப கண்டிப்பாக வந்து எல்லாமே பாசிபிள் ஆகும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான இடங்களெல்லாம் பார்க்குறப்போ எனக்கும் இந்த மாதிரி நம்ம ஊரும் இந்த மாதிரி மாறினா நல்லா இருக்கும்ல, நம்ம நாடும் இந்த மாதிரி முழுக்க முழுக்க மாறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா மரங்களை வந்து நம்ம வளர்க்குறத விட மரங்களை வெட்டுறது இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதான் சொன்னார் ஒருத்தர், நார்த்தில் ஒருத்தர் பேசுகிறப்போ அதான் சொன்னார். நம்ம வந்து மரங்களை வந்து வளர்த்ததை விட வெட்டுறதான் வந்து இப்போ வந்து ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் வந்து நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எக்ஸாக்ட்லி ட்ரூவான வேர்ட்ஸ் தான். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ப்ளீஸ் இதை வந்து அப்படி நினச்சிக்காதீங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சு உச்சி வெயிலில் மண்டக்காய வெயிலில் போகும்போது உங்கள் பைக்கை பார்க் பண்ணும்போது ஒரு மரத்தை தேடி இருப்பீங்களே, கண்டிப்பாக அதுக்காக நான் சொல்கிறேன் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு. உங்கள் மரத்தை நிப்பாட்டுறது, உங்களோட பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிழலில் நிப்பாட்டுறது கூட ஒரு மரம் தேவைப்படுது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு 2 மரம் வச்சா கூட தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கோம், 20 கோடி மரங்கள் ஆச்சு. அதுக்கு மேலே வச்சுட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோ அதிகமாகும். ஸோ என்னுடைய சின்ன வேண்டுகோள் இது. எனக்கு ரைட் சைடில் எவ்வளோ பெரிய ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஐயோ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க, ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ரிவர்லையுமே அவ்வளோ தண்ணி இல்லை, பட் இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. எனக்கு இங்கே நின்று பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இங்கேருந்து கீழேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 30-40 அடி இருக்கும். அதுக்கப்புறம் ஆறு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 50 அடி இருக்கும் இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த டே டைமில் வந்து பார்த்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து வந்தது ஒரு வழி, இப்போ போகிறது வந்து இன்னொரு வழி. எனக்கு தெரிஞ்சு சிக்கிம் டு சிலிகுரி ரோடு வந்து செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம தலைவன் நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தானே நம்ம தம்பி பீஸ்ட்டு எப்படி நிற்கிறான் பாருங்க கம்பீரமாக. இவன் இல்லைனா என்னோட இந்த பயணம் வந்து சாத்தியமே கிடையாதுங்க. இவனை நான் வாங்கினதுக்கான ஒரே ரீசன் இந்த பயணம் தான். கண்டிப்பாக அவன் எடுத்துகிட்டு ஆல் இண்டியா ட்ரிப் நான் போவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக என் மைண்டில் நினச்சிட்டே இருந்தேன். இப்போ யார்ட்டையுமே நான் சொல்லவே இல்லை. பட் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இதை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது நம்மளோட கனவு வந்து பார்த்திங்கன்னா நினைவாயிடுச்சு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நம்ம இன்றைக்கி எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சு பார்க்கணும். கரெக்டாக மழையெல்லாம் பெஞ்சதுனால தான் நிறைய தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இருட்டாயிட்டிருக்கு, சீக்கிரமே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த ஆரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கித் ரிவருங்க. ரிவர் ரங்கித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆறு மட்டும் கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் பாருங்க இங்கே ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆரோட பேர் வந்து டீசா. நான் காட்டுறேன் பாருங்கள், டீஸ்டா ரிவர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரிவர் ரங்கித், ரிவர் டீஸ்டா ரெண்டும் ஒன்றா கலந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போகுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே உருவாகி வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போகுது அந்த ஆறு. ஸோ நம்மளும் அந்த வழியாக தான் போக போகிறோம். எக்ஸிட் பாயிண்ட் இதுதான், என்ட்ரி பாயிண்ட்டும் இதுதான். இது ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம வந்து சிலிகுரியிலேருந்து வந்தால் நம்ம இன்னொரு பாயிண்ட் போனோம் இல்லையா, அது டார்ஜிலிங்லேருந்து வந்தால் போகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம். எஸ் சார். नमची हाँ सिलीगुड़ी थैंक यू.
ஓகே, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ச்சியிலேருந்து வரோம், சிலிகுரி போகிறோம். ஸோ அங்கேருந்து வந்துச்சு இல்லையா ஒரு ஆறு, இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்துச்சு இல்லையா அந்த ஆறு. ஸோ இங்கேருந்து வந்த ஆறு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்துருது இந்த இடத்துல. கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த ஆறு ரெண்டும் ஒன்றா கலந்து அப்படியே போகுதுங்க. இப்போ நாம் வந்து இந்த பக்கம் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. 200 மீட்டர் டர்ன் லெஃப்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் போகிற ரோடு ஃபுல்லாகவே வந்து இதுதான். ஸோ நம்ம வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து சிக்கிம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இருக்க வில்லேஜ் அந்த பக்கம் இருக்க வில்லேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. டர்ன் லெஃப்ட். ஓகே, நம்ம வந்து இதுதாங்க என்ட்ரி பாயிண்ட். எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கிம் போகணுன்னா நான் இந்த பக்கம் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பக்கம் போகணும். தெரியுதா? நமக்கு லெஃப்டில் வந்து அந்த மிகப்பெரிய ஆறு வந்து இருக்குது. அந்த மிகப்பெரிய ஆறோட தண்ணி வந்து கீழே போயிட்டுருக்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆற்றுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபாக் இருக்குது. தெரியுதா? இப்போ தெரியுதா? இது திகிலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கே வந்து பங்கமாக இருக்குது. ஒரு டைம் ஆக ஆக இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பனி ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. இப்போ நான் போகிறேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. ஆற்றுக்கு மேலே ஒரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் வந்து போயிட்டுருக்கு. இப்படி தாங்க செக்கிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஃபுல்லாக நிப்பாட்டிடுவாங்க. ஏன் வண்டி நிற்கிது, எதுக்கு நிற்கிதுன்னு கூட எதுக்குமே யாருக்குமே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம பாட்டுக்கு சர்றன்னு உள்ளே போயிடுவோம். எங்கே வழி கிடைக்குதோ அந்த வழியில் வந்து பூந்துட வேண்டியது தான். மேப்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமான்னு. ஏன்னா அடிக்கடி வந்து நமக்கு வந்து சம்பவம் பண்ணி விட்டுருது. ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இது எல்லாமே சிலிகுரி போகிற வண்டி தான். பட் நிற்கிற வண்டி எல்லாமே சிக்கிம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ தான் மாறி வருது. ஓகே, இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. 90 வந்து 40 வந்தாச்சு. இன்னும் 50 கிலோமீட்டர் தான் பாக்கி. என்ன பண்ணுறாங்க? ஓ ஏங்க, சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆற்றுக்குள்ளேயே சம்பவம் பண்ணிட்டாங்க. எப்போ ஆச்சுன்னு தெரில. பட் வந்து காரை வந்து கீழேருந்து கனெக்ட் பண்ணி மேலே எடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல வேலை தண்ணி வந்து அந்த சைடு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து வெறும் மணல் தான். ஆனால் எப்படி காரை விட்டாங்க? எதுக்குங்க இவ்வளோ ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழேருந்து கட்டி மேலே கிரெயின் மூலமாக இழுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. வெஹிக்கிள் போகுங்க, கார்ஸ் போகாது. அதனால தான் வந்து ஒரு பெரிய இதே நின்றுட்டுருக்கு. ஓகே, அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம கிளம்பலாம். என்னடா நீ பாட்டுக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு திகில் அனுபவம் தரேன்னு சொல்கிற, என்னடா தரப்போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். லைக் நான் என்னன்றதை நான் ஒரு நிமிஷத்துக்கு கழித்து சொல்கிறேன். நீங்கள் அது வரையும் பொறுமையாக பாருங்கள். என்ன எதுவுமே தெரியலையா உங்களுக்கு? என்ன ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறேன்.
நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி ஃபாக் வருதா, ஸோ நம்மளோட லைட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸோட லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரெண்டுமே அட் அ டைமில் ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டக்குன்னு ஏதாச்சும் ஒரு உருவம் வர மாதிரியே பக்கு பக்குன்னு அடிக்கடி ஏதோ ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு பயங்கர பீதியாகுது. மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி வந்து 7:30 8 தாங்க ஆக போகுது. எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள் இந்த ரோட்ஸ் எல்லாமே. ஏங்க சான்ஸே கிடையாது. சிலிகுரி டு சிக்கிம் போகிற ரோடு வந்து இவ்வளோ எம்டியாக இருக்குது. ரொம்ப லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் தான் போகுது. இத்தனைக்கும் நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்துட்டோம். ஒன்லி வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தாங்க போயிட்டுருக்கு. அது பேர் என்ன, லோடு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கா? லெஃப்ட் சைடு வேறு அந்த ஆறு வேறு பெருசாக போயிட்டுருக்கு. அது வேறு அடிக்கடி பக்கத்தில் வந்து பயமுறுத்துதுங்க. பாருங்க, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம் ரிவர்ஸில். கீழே இறங்கி போகிறது நம்ம மட்டும்தான், நம்ம கூடயே யாருமே கிடையாது. நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நைட் ட்ரைவ் பண்ணுறது? இந்த மாதிரி நைட் உங்களை எத்தனை பேத்துக்கு இது பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மோட்டோ விளாக் பண்ணுறவங்க இது மாதிரி லோன்லியான ரோட்ஸில் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் பிடிக்கும். என்ன தான் எனக்கு பக்குன்னு இருந்தாலும் பயமாக இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து எனக்கு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா நைட் ட்ரைவ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் பரவாயில்ல பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு தைரியமாக பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அது ஒன்று மட்டும்தான். எனக்கு வந்து அந்த த்ரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரைவ் பண்ணுறப்போ. அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி. இப்போ கூட எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மணி 7:30 தான். இப்போ நான் மணியை பார்க்காம இருந்திருந்தேன்னா ஏதோ 12 மணிக்கு நம்ம வந்து ஒரு ரோட்டில் தனியாக வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. பட் இதுவும் கூட ஒன்றா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு. திருப்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எங்கே கிடைக்கும் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ரூமுக்கு போயிடுவோம். ரூமில் போயிட்டு ஜம்மு ஜாலியாக செட் ஆகிடுவோம். நாளைக்கெலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமானா எனக்கு தெரியாது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரூமை வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க. 400 ருபீஸ்க்கு வந்து ஒரு ரூம் கண்டுபிடிச்சிருக்கோம். சிலிகுரியில் 400 ருபீஸுங்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். எல்லா சிட்டிலையும் இருக்கும். ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் போனால் மட்டும்தான் பெரிய தொல்லை. மற்றபடி இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். ரூம் பார்த்தேன், ஓகே. நம்ம அமிர்த்சரில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, வரிசையாக பெட்டாக போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி ஓப்பன் தான்.